ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக். இந்த டேக்ல வேர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ வேற ஏதாச்சும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா வேருக்கு அப்புறம் வேற ஏதாவது லெட் கான்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேனா? ஆமா கொடுத்துருக்கீங்க. சொல்லிருக்கேன். லெட்டை யூஸ் பண்ணிட்டு நேம் சாகி ஓகே. இது எல்லாமே என்ன டைப்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன டைப்? ஸ்ட்ரிங் ஏது? நம்பர். இது பூலியன். ரைட். ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன். இப்போ இந்த நேமை நீங்க வாங்கணும் அப்படின்னா நேம் அப்படின்றத கால் பண்ணா வந்துடும். சரி, ஓகே, கரெக்ட் தான். இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா லைக் இன்னொரு டேட்டா டைப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது சாம்பிள் அரே அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த அரேவை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த கட்டத்தை நோக்கி பிக் பாஸ் டீம். அரே பத்தி தெரிஞ்சு இருக்கணும். தெரியல அப்படின்னா இதுதான் அரே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நார்மலா இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸ்ட்ரிங்கு, பூலியன், நம்பர் இதெல்லாம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நிறைய டேட்டாவும் அதை வச்சிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? இதுதான் அரேவும் கூட. ஓகேவா? இந்த அரேல நீங்க மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அரேல நான் நம்பர் வைக்கிறேன். 1 நம்பர் வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். பேரே வைக்கிறேன் ஸ்ரீதர், பூரணி, ஜெயபிரகாஷ், ஷாகின், சத்யா, சுஜி, பூஜா, இப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ வேல்யூவும் அதை எடுத்து வச்சுக்கோ. இது பேர் என்ன அப்படின்னா லெட் சாம்பிள் அரே அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் நேம் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த நார்மலா இதுக்கு முன்னாடி லெட் நேம் அப்படின்னு சொன்னா நேம் கன்சோல் போட்டா வந்துடும். இப்ப இந்த சாம்பிள் அரேவை கன்சோல் போட்டா இது என்னவா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஒரு அரேன்னு நான் சொல்லியாச்சு. இந்த அரேல நான் சொன்ன மாதிரி ஸ்ரீதர், இப்படி இருக்கு. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்படின்னு போடுறேன். பாத்தீங்க அப்படின்னா இப்படின்னு நான் கன்சோல் போட்டு வைக்கிறேன். இப்ப சாம்பிள் அரேல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி தான் அரேவை போடணும். போட்டுட்டு இப்ப நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். சாம்பிள் அரேல இப்படி இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2, 3, 4. இது என்னது அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0ல ஸ்டார்ட் ஆகும். அரே ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அரே தெரியாதவங்களுக்கு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா?
இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் 0 1 2 3 அப்படின்றது இண்டெக்ஸ். லைக் ஐடி கார்டு மாதிரி. ஸ்ரீதருக்கு 0, பூரணிக்கு 1, ஜெயாக்கு 2, ஷாகினுக்கு 3, சத்யாக்கு 4. சரி, இந்த இண்டெக்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐடியை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஐடி வச்சு நான் வேல்யூ வாங்குவேன். அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் வச்சு வேல்யூ வாங்குறது. எப்படி நான் ஒன்றும் புரியுதே அப்படின்னு. இப்ப இங்க நீங்க ரெஃப்ரெஷ் பண்றீங்க, 8ன்னு இருக்கு. 8ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் அரேவோட கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னா, பிரிமிட்டிவ் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும் தான் வச்சிருக்கோம். நான் பிரிமிட்டிவ் அப்படின்னா இதுல மல்டிபிள் டேட்டா டைப்ஸை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஸ்ட்ரிங், இது நம்பர், இது பூலியன், 3 வேல்யூமே என்னால எடுத்துக்க முடியுது. இதை தான் நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 8ன்னு இங்க காட்டுது, ஆனா இங்க 7 தான் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. சரி, நான் அந்த 0 வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சாம்பிள் அரே 0 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன வருதுன்னா ஸ்ட்ரீ அப்படின்னு வருது. அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அரேவோட இண்டெக்ஸோட பொசிஷனை வச்சுதான் நீங்க வேல்யூ வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் இது எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்ப ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸை வாங்குறதுக்கு இப்போ நீங்க ஒரு 15 பேர் இருக்கீங்கன்னா 15 பேர்கிட்டயும் நான் தனித்தனியா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்குவேன். வாங்கிட்டு நான் மொத்தமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா லிஸ்ட் பண்ணி காட்டணும். ஓகேவா? மொத்தமா வாங்கணும். மொத்தமா வாங்குறதுக்கு ஏதோ ஒரு பேஜ்ல நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, யார் யார் எனக்கு என்ன சொல்றது பே பண்ணியிருக்காங்க, பே பண்ணல அப்படின்றது எல்லாமே நான் எப்படி இதை இது பண்ணுவேன் அப்படின்னா, மொத்தமா வாங்கிட்டு அதை லிஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இது பெய்டா அன்பெய்டா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். ஸோ அந்த கலெக்டிவ் ஆஃப் என்ன சொல்றது குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு தான் இந்த அரே டேட்டா டைப் தேவைப்படும். ஓகேவா? இதுல நான் சொன்ன மாதிரி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அரேவோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போடுவீங்க. ஓகேவா? இதுல எந்த இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். எனக்கு இப்ப ஸ்ட்ரீயோட வேல்யூ வேணும் அப்படின்னா 0. அப்ப பூரணிக்கு 1 2 3 4 5 6 7. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரீ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நான் எனக்கு கடைசியா இருக்கிறதோட வேல்யூ வேணும் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7. 7 போட்டா வருமா அப்படின்னா ட்ரை பண்ணுவோம். ட்ரூ வந்துருச்சு. ஓகேவா? ட்ரூ அப்படின்றதே வந்துருச்சு. அப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அரே அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. அந்த டேட்டா டைப்ல நம்ம இந்த மாதிரி வாங்கலாம். ஓகேவா? சோ எக்ஸாக்ட்டா எனக்கு இந்த பூஜாவோட வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா 0 1 2 3 4. ஓகே, நீ இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 அப்படிலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. இப்ப பாத்தீங்கன்னா பூஜா அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்துருச்சு. சரி, இந்த இப்ப நான் வந்து 7 டேட்டா இருக்கு அப்படின்னவே நான் ஒண்ணா சொல்லிடுறேன். நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இன்னுமே இந்த மாதிரி ரெக்கார்டு அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க எனக்கு இந்த வேல்யூ எடுக்கணும். இப்ப சப்போஸ் நான் இதை வந்து இப்படி போட்டுறேன், இந்த வேல்யூ எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எண்ணிக்க வேண்டியதான். 0 1 0 1 2 3 4 எண்ணிட்டே இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் 25 30 இல்ல 100 200 500 1000 லட்சக்கணக்கான ரெக்கார்டு வரும். லட்சக்கணக்கான ரெக்கார்டுக்கும் நீ போய் ஸ்டாட்டிக்கா இந்த சென்ஸ் சாம்பிள் அரே ஆஃப் 25 சாம்பிள் அரே ஆஃப் 40 அப்படின்னு கொடுக்கறது வேஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஏதாவது கான்செப்ட் இருக்கா அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அரே லூப்பிங் முதல்ல தெரியும்? 3 பேருக்கு தெரியும். இப்ப நான் தனித்தனியா பேர் வச்சு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியும், நான் சும்மா கை தூக்குறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. கரெக்டா பூஜா?
சாரதா தேவி, ரக்ஷாம்பிகா, உதயா, யுக்தா. உங்களுக்குன்னா லூப்பே தெரியாதா? பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சரி, ஓகே, சூப்பர். சரிங்க, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கான்செப்டுக்கு நம்ம ஃபார் லூப் கான்செப்ட் எடுத்துட்டு போறோம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க வாயை திறந்து கேளுங்க. நான் கொஸ்டின் இதுக்கு மேல கேட்க மாட்டேன், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கேளுங்க. ஃபார் லூப் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரணும். இதுல இதனுடைய சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா initialization, condition, increment or decrement. இதுதான் for loop ஓட condition. ஓகேவா? எதுக்கு இந்த initialization என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, ஒண்ணும் பண்ணாது. இப்ப இந்த அரேவோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 0 ன்னு சொல்றோமா, எனக்கு 0ல இருந்து எத்தனை வரைக்கும் கண்டிஷன் அப்படின்னா எது வரைக்கும் இதை சுத்தணும் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்றோம். ஃபார் லூப் லெட்டு, ஓகே, இண்டெக்ஸ்னே போடுறேன். இண்டெக்ஸ் 0 இல்லைன்னா 1னே வைக்கிறேன். 1 இண்டெக்ஸோட லென்த்து 10 இல்லைன்னா 10க்கு மேல அப்படின்னு போடுறேன். இண்டெக்ஸ் இப்படின்னு போடுறோம். கன்சோல் லாக். இப்போ இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இது என்னவா வருதுன்னு பார்ப்போம். இதனுடைய கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 1 நான் சொல்றேன்பா. இங்க வருது 1 10 விட சின்னதா பெருசா அப்படின்னு பார்த்தா 10 விட சின்னது தான். அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இப்போ இங்க 1ன்னு பிரிண்ட் ஆயிடும். இங்க இன்க்ரிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 1ன்றது 2ஆ மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இப்ப 2ஆ மாறிடும். இப்ப இந்த இடத்துல 2ன்னு இருக்கும், இந்த இடத்துல 2ன்னு இருக்கும். ஓகேவா? இண்டெக்ஸோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஓகேவா? இப்ப 2 10 விட சின்னதா பெருசா அப்படின்னு பார்த்தா சின்னதான். அப்ப 2ன்னு வந்துடும். இப்ப இன்க்ரிமெண்ட், அப்ப 3ன்னு மாறிடும். ஓகேவா? இங்கேயும் 3ன்னு மாறும், இந்த இடத்துலயும் 3ன்னு மாறும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். 9ன்னு வரும், இங்கேயும் 9ன்னு வரும், இந்த இடத்துலயும் 9ன்னு வந்துடும். 9 10 விட சின்னதான், அதனால இங்க வந்துடும். இப்ப 10ன்னு வருது, இங்க 10ன்னு வருது. இப்போ 10 10 விட சின்னதா பெருசான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டிருக்கேன். அப்படின்னா பெருசாவோ சின்னதாவோ இல்ல ஈக்குவல்டாவோ இருக்கணும். இது ஈக்குவல்டா இருக்கு, அப்ப 10ன்னு வந்துடும். இப்ப திரும்ப ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது, 11ன்னு வரும், இங்க 11ன்னு வரும். 11 10 விட சின்னதா பெருசான்னு கேட்டீங்கன்னா பெருசு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல கடைசியா 10 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிடும். அப்ப நமக்கு இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா எதுல இருந்து நீ இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ற அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற. ஓகேவா? 1ல இருந்து 10 வரைக்கும் இது பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். அவனுடைய 1ல இருந்து 10 வரைக்கும். ஆனா நீங்க 100 போட்டா என்னன்னா நடக்கும்னா 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இண்டெக்ஸ் 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். சரியா? இப்ப நம்மகிட்டயும் இப்ப நான் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நமக்கு இப்ப சாம்பிள் அரேல எனக்கு இந்த ஷாகினோட வேல்யூ வேணும் அப்படின்னா 6, சாம்பிள் அரே ஆஃப் 6. நாற்பதுன்னு வருது. மூணுன்னு போடுறேன், ஷாகினோட வேல்யூ வருது. ஓகேவா? ஸோ 0 1 2 3ன்னு இப்படி போட்டுனே வரணும். இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2 அப்படின்னு நான் போடுறேன். ஸ்ரீ பூஜா, புரணி, புவனேஸ்வர், ஷாகின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும்.
இது நிறைய ரெக்கார்டு இருக்கும்போது பிரச்சனை. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபார் லூப் கான்செப்டுக்கு போறேன். இங்க போயிட்டு ஓகேவா, எனக்கு இது எதன் வரைக்கும் இது சுத்தணும் அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னா இதனுடைய லென்த் இருக்கிற வரைக்கும் சுத்தணும். ஓகேவா, நான் கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்கேன், 10 வரைக்கும் போகணும் அப்படின்னா 10 வரைக்கும் ரெக்கார்டு இருக்கும், அது வரைக்கும் சுத்தணும். அப்ப 0 1 2 3 4 5 6 7 டைம் லூப் ஆனாதான் எனக்கு 7 டேட்டாவும் கிடைக்கும். அதை தாண்டி லூப் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, அப்ப சாம்பிள் அரே அப்படின்றத லென்த்தை வச்சு கண்டிஷன் செக் பண்ண போறேன். இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எதுக்காக இண்டெக்ஸ் 0ல போட்டிருக்கேன், முதல்ல ஏன் 1ல போட்டிருக்கேன்? யாராச்சும் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல இருந்து ஆரம்பிக்கும். அரேயோட வேல்யூ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ. சோ அதனால நீங்க 0 போட்டுருக்கீங்க. ஓகே, ப்ரோ அங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருந்தீங்கன்னா 1 போட்டுக்கலாம் ப்ரோ. 0ல ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்மளோட மேக்ஸிமம் லிமிட்டே வந்தீங்கன்னா 7 தான். அதுக்காக 0 to 7 போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க 1ன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளால கெட் பண்ண முடியாது. இந்த வேல்யூல இருந்து, ஏன்னா அரேவோட இண்டெக்ஸ் 0ல இருந்துன்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ கன்சோல் லாக் ஒன்று போடுறேன், போட்டுட்டு என்ன வேல்யூ எடுக்க போறேன் அப்படின்னா சாம்பிள் அரே அப்படின்றத இங்க போட போறேன். இங்க போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா 7 டைமே இந்த 7 டேட்டா வரும். எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு இண்டெக்ஸ்ல வேல்யூ வரப்போகுது. ஓகேவா, என்னென்ன வேல்யூனா 0ல இருந்து 7 வரைக்கும் வரப்போகுது. சாம்பிள் அரே இண்டெக்ஸ் இதுக்குள்ளார போடுறேன். இப்போ பாருங்க, இது எல்லாமே வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் 0ன்னு வரும். 0ல சாம்பிள் அரே ஆஃப் 0ல என்ன வேல்யூன்னு பார்க்கும், ஸ்ரீ, அதை பிரிண்ட் பண்ணிடும். செகண்ட் 1ன்னு வரும். 1ல பூர்ணி, செகண்ட்ல பூவி, தேர்ட்ல சாகித், நாலாவதுல பூஜா, 25 40 ட்ரூ அப்படின்றது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, சோ இதுதான் லூப்பிங் கான்செப்ட். ஓகேவா, இதுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்ப ஃபார் லூப் இருக்கு அப்படின்னா இங்க நீங்க லூப் வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சாம்பிள் அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, இதுல என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். ஓகேவா, இந்த இதுல என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா பூஜாவா இருந்தா மட்டும் எனக்கு கன்சோல் காட்டாத அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். இப்ப சாம்பிள் அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பூஜாவா, அதுக்கு பதிலா நாட் ஈக்குவல் டு பூஜாவா இருந்தா மட்டும் காட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதனுடைய லூப்பிங் கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இண்டெக்ஸ் 0 இங்க வந்து பார்ப்போம். சாம்பிள் அரேயோட லென்த் 8. 0 8 விட பெருசா சின்னதானா சின்னதுதான், அப்ப உள்ளார வரும். சாம்பிள் அரேல 0ன்னு இங்க இருக்கும். 0ல சாம்பிள் அரேயோட 0வோட வேல்யூ என்னன்னா ஸ்ரீ. அப்படின்னா இதுவும் நாட் ஈக்குவல், அப்ப இது பிரிண்ட் ஆயிடும். நாட் ஈக்குவல்டா இருந்தாதான் பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது பூரணி, இங்க 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேவா, சாம்பிள் அரே 1 8 விட பெருசா சின்னதானா சின்னதுதான். சாம்பிள் அரேல ஆஃப் 1 அப்படின்னா இது, இந்த வேல்யூ ஈக்குவல் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா ஷாகின் வரைக்கும் வரும். அடுத்தது பூஜான்னு வரும்போது இந்த வேல்யூ ஈக்குவல்டா இருக்கும், அப்ப இது பிரிண்ட் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஹேண்டில் பண்றது, ஃபார் லூப்புக்குள்ளார கண்டிஷன் ஹேண்டில் பண்றது. ஓகேங்களா, இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபார் லூப் போட்டிருக்கோம். ஓகேவா, ஃபார் லூப் போட்டுட்டு ஒரு கண்டிஷனை ஹேண்டில் பண்றோம். இந்த மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் ஹேண்டில் பண்றேன். எனக்கு அது பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா, ஸோ அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. எனக்கு இதுல இருந்தே வேல்யூ எடுக்கணும் அப்படின்றதால தான் நான் அதை பண்றேன். இப்ப பாருங்க, இங்க 1ன்னு போட்டீங்க அப்படின்னா எரர் தான் அடிக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வரவே வராது. ஓகேவா, ஸோ இந்த இடத்த இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். 0ல இருந்து போட்டாதான் உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா,
இட் மே டிஃபர்ஸ். நீங்க அரே வேல்யூ யூஸ் பண்ணீங்கன்னா 0, இல்ல நான் நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் தான். நான் 10ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், எது வரைக்கும் அப்படின்னா 100 அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ சாம்பிள் இண்டெக்ஸ் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா இது மட்டும் இருந்தா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். சாம்பிள் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 10 இருந்தாலோ இல்ல 20 இருந்தாலோ அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா லூப் வரும், 10ன்னு வரும். ஓகேங்களா? 10 100 விட சின்னதா பெருசானா சின்னது உள்ளார வரும். இண்டெக்ஸோட வேல்யூ 10, அப்ப கண்டிப்பா இது பிரிண்ட் பண்ணும். செகண்ட் 11ன்னு இருக்கும், இங்க 11 சின்னதுதான். ஸோ இங்க வந்து செக் பண்ணும், ஏதாவது ஒண்ணுன்னா ஒன்றும் கிடையாது, அதனால அது பிரிண்ட் பண்ணாது. அப்ப இதுல என்னென்னா பிரிண்ட் ஆகும்னா 10 20 30 40 50 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். பேலன்ஸ் எல்லாமே எல்ஸ் கண்டிஷன் தான் போகும். தெரியுதா? இஃப்ல 10 20 30 40 50, ஸோ மிச்சம் எல்லாமே எல்ஸ் கண்டிஷன் தான் போகும். ஓகே, கண்டிஷனை ஹேண்டில் பண்றது இதுதான். இது பேசிக். நாளைக்கு இதெல்லாம் வச்சுதான் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? அண்ணா